வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்கில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரிங்கிற பிளேஸில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர்வுட்டுங்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க்கெலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இங்கே வந்துட்டு நம்ம பிளான்லாம் கொடுத்துருந்தோம். இது 3rd ஃப்ளோருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எலிவேஷன் மாடலுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த டாப் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 போர்ஷனாக பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரூம் பர்பஸ், ஏன்னு கேட்டால் அந்த பில்டிங் ஓல்டு பில்டிங் அந்த மாதிரி வெயிட் ஏற்றக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்க்குறதுக்கு ட்ரெடிஷனல் லுக்காக இருக்கணும். நமக்கு ரூஃபிங் பண்ணுற 2 விஷயம், நீங்கள் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பில்டிங்கும் டோட்டலாக கவரும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே கண்டினியூவாக எங்கெல்லாம் ரெயினாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட லைஃப் வந்து கம்மியாகிடும். அதனால் இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நீட்டாக இருக்கும். இந்த ட்ரெடிஷனல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேலே போட்டிருக்க ஷீட் ரூஃப் பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் அஃபீஷியலாக வாரண்ட்டி வர ஷீட்டுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ள எல்லாமே அப்போலோ ஸ்டீலு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்லலாம் அலுமினியம் கட்டர்ஸு, அலுமினியம் ஸ்க்ரூஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக சொல்லணும்னா நமக்கு முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க, ஏலகிரியில் வந்து முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்பு. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் வுட் அப்படிங்கிற நம்ம ரெசார்ட்டில் வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்லிங்க்கு அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரெசார்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஆம்பியன்னே பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உள்ளுக்குள்ளே போகக்குள்ள ஒரு ஃபீல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும். அதேமாதிரி சில்வர் வுட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் கிட்டத்தட்ட இந்த கண்டினியூஸாக நமக்கு இந்த பில்டிங்ஸ் அரௌண்ட்ஸ் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில்வர் வுட் ட்ரீஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு இடம் ரொம்ப கூலாக இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே தான் ஒர்க் இருக்கோம். சில்வர் வுட்ஸ் அண்ட் ரெசிடென்சி நம்ம இங்கே தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ளே போகலாம். எந்த மாதிரிலாம் நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னோட பிளேஸ் எப்படி இருக்குது, ஏலகிரிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து சஜஷன் பண்ணுறோம். நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம ஒர்க்கும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டோட ஃபீலுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணிருக்க ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் 2 போர்ஷனு, அந்த சைடும் இருக்குது, இந்த சைடு சில்வர் வுட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்ப்ளீட்டாக அந்த ரெசார்ட் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் சில்வர் வுட்டாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த ரூஃபிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போகிறதுக்கான ஒரு நேச்சர் வந்து இந்த இடத்துக்கு சூட்டபுளாக இருக்கணும், கலர் மேட்சாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் லுக் வந்து ஒரு ட்ரெடிஷனல் லுக்கை தாண்டி பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனல் இடமா இருக்கணும். இப்போ வரவங்க எல்லாமே ஒரு ட்ரெடிஷனல் லுக்கை பார்த்து தான் நம்ம இங்கே வராங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். சார் வந்து இது வந்து 1 பார்ட் வந்து ரூமாகவும், இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஷெட்டர்ஸாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூஃபிங் எங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டாப் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பிளேஸில் வெயிட் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குலாம் பயன்படுத்திக்கலாம். காட்டேஜ், ரெசார்ட்டு, அதே மாதிரி ட்ரெடிஷனல் லுக்கில் ஏதோ ஒரு நம்ம ஒரு மெடிக்கல் சென்டர் இல்லை ஆயுர்வேக் சென்டர் அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூஃபிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோற்றம் நல்ல வந்து ஃபீல் ஆஃப் குட் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷன் ஃபீலை கொடுக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லைஃபாக இருக்கணும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மேக்ஸிமம் எதுவுமே வந்து நான் பிராண்ட் கிடையாதுங்க, எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் மட்டும்தான். இப்போ ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போலோ, அதே மாதிரி மேலே வர ஸ்க்ரூ அவுட், அலுமினியம் ஸ்க்ரூ, அலுமினியம் கட்டரு. இப்போ தண்ணி திடீர்னு தள்ளி நிற்குது, ஒரு ட்ரைன் ஆகுது அப்படின்னா கூட நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்குள்ள அந்த அலுமினியம் கட்டர்ஸ் போட்டுக்கிறதுனால துரு பிடிக்காது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மரம் இருக்கிறதுனால அந்த வாட்டர் லைனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா நெட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ நெட்டுங்க. ஸோ ஜிஐ நெட் கம்ப்ளீட்டாக நம்ம டோட்டல் ஷெட்டுக்குமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு நிலத்தில் ஏதாவது வந்துனா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கட்டர் ஃபில் ஆகாது. வந்து ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன உங்களுக்கு தேவையோ அது பட்ஜெட் கன்வீனியன்ட்டாகவும் அதே மாதிரி வந்து பிராண்டட் மெட்டீரியலும் யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சாரு தான் வந்து நமக்கு இந்த ரூஃபிங் ஒர்க் கொடுத்தாப்புல. நம்ம சாரு எங்க இருக்காருன்னா வாணிம்பாடியில் இருக்காரு. ஸோ சில்வர் வுட் நமக்கு வந்து ரெசார்ட்னா இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரியும், முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க. இப்போ சாருக்கிட்ட நம்ம ஒர்க்கு வந்து எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு, எப்படி இந்த ஒர்க் நம்ம பண்ணது, அவர்கிட்ட நம்ம கொடுத்த பிளான் படி நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களை பத்தி எப்படி கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க அந்த விஷயத்த எப்படி டேரக்டா சொல்லுங்க சார். ஒன்னு யூடியூப் பார்த்துனே இருந்தேன். சரிங்க சார். யூடியூப்ல வந்து நிறைய வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரிவ்யூ பார்த்தேன். சரிங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்க. அதுக்கப்புறம் டைரக்டா யூடியூப் மூலியமா கூப்பிட்டேன் நானு. கூப்பிட்டு பூரா மெஷர்மெண்ட் நீங்க எடுத்தீங்க. ஓகே. டிசைன் நான் சொன்னேன், எனக்கு சாட்டிஸ்பாக்சனா வேலை முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஓகே சார். இப்ப முன்ன இருந்ததுக்கு இப்ப பில்டிங்கோட இல்ல ரொம்ப மாறி போச்சு. லுக் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி லுக். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.